லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கலக்கிட்டீங்களே காளி, கையை கொடுங்க. ஏதோ ஒண்ணு குடுக்கறானே அடுத்த நாள் வருது, நல்லதனா எடுத்துக்கிட்டா நல்லதான் தருது. நம்பி ஒரு காலகத்தை இன்பம் அது ஊரு வரும், எது வந்தாலும் புரிஞ்சுக்கிட்டா வாழ ஒரு தெம்பு தரும். டிவி எப்ப ஆஃப் பண்ணுவ? ஏன் பாஸ், பாட்டு நல்லா தானே இருக்கு. படுக்க வேண்டாமா? பாஸ், நான் பக்கத்துல வந்து படுக்கணுமா? ஏய் வேணாம் வேணாம், நீ எப்போ எங்க படுப்பியோ அங்கேயே படுத்துக்கோ. ஏன் பாஸ், எதுக்கு எடுத்தாலும் நீங்க பயப்படுத்திய? நான் சும்மா சொல்லுதேன் பாஸ், நீங்க தூங்குங்க. குட் நைட். பாஸ், ஒன்னு கேட்க மறந்துட்டேன், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஏன் கேக்குற? பாஸ், நாளைக்கு நான் தான் சமைக்க போறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னா பிடிச்சத நான் சமைச்சு தரேன். என்ன பாஸ் சிரிக்கிறீங்க? நாங்கெல்லாம் சமையல்ல வேற லெவலு. தூத்துக்குடி சமையல்னா சும்மாவா, ருசி தூக்கலா இருக்கும். உன்னை கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்க, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. மகாலட்சுமி மேடம் என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நான் இப்ப உள்ள வந்துட்டேன்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும் சொல்லுங்க. சொல்றதுனால என்ன யூஸ்? சொல்லிதான் பாருங்களேன். காலையில அந்த டைனிங் டேபிள்ல சுட சுட ரெடியா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அப்படியா? எனக்கு புட்டு பிடிக்கும். ஓ, புட்டுக்கு சம்பல் பிடிக்கும். பண்ண தெரியுமா? கேள்விப்பட்டதே இல்லையா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. ஏன் சிரிக்கிற? இல்ல பாஸ், எங்க வீட்டு ஸ்பெஷலே புட்டும் சம்பாலும் தான். உங்க சீதா இருக்காளே, அவ புட்டு ஸ்பெஷலிஸ்ட். ஏன் சீதாவா? ஏய், எதுக்கு எடுத்தாலும் தாலியை காட்டாத. என்ன பண்றது, அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. நாளைக்கு காலையில புட்டும் சம்பாலும் சாப்பிடுறதுக்கு தயாரா இருங்க. ஹாப்பியா? முதல்ல ஆச்சப்பட்டு கேக்குறதிய, எந்த தடை வந்தாலும் உடைச்சு கிச்சனுக்குள்ள போய் புட்டு செய்வேன், சரியா? ஏய், நான் ஆசைப்பட்டெல்லாம் ஒண்ணும் கேட்கல, நீ கேட்டதுனால சொன்னேன். ரெண்டும் ஒண்ணுதான் பாஸ். புட்டையே நினைச்சுக்கிருக்காம தூங்குங்க. குட் நைட். ஏய், போர்வையை நல்லா இழுத்து போத்திக்கோ, நான் ஏசி போட போறேன், குளிரும். ஓகே பாஸ்.
டேய் ஷு. இதுக்கு இப்ப கத்துதியா? என்ன பேய்ங்களுக்கு கூட ஃபீவர் வருது? நம்ப முடியலையே. நீ நீ என்ன சொன்ன? பேய்ங்களுக்கு கூட ஃபீவர் வருதே, என்னால நம்ப முடியலன்னு சொன்னேன். அது உனக்கு எப்படி தெரியும்? ஏய், அப்போ அந்த காளி நீதானா? அப்போ அந்த பேய்ங்க நீங்க தானா? இல்ல 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 நாங்க இல்ல. அப்போ நானும் காலி இல்ல. எதுக்கு இப்படி முறைக்கிய? 3 பொண்ணுங்களும் குளிர் காய்ச்சல்ல நடுங்கிக்கு இருக்காங்க. வீணா வலிப்பு கிளிப்புன்னு வரப்போகுது. போய் என்னன்னு பாருங்க. என்னங்க? நான் கூட ஒத்துமையான சிஸ்டர்ஸ நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா காய்ச்சல் கூட ஒத்துமையா வர சிஸ்டர்ஸ இங்கதான் பாக்குறேன். ஒன்னா சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருப்பாங்க. சேச்சா, வேற ஏதோ பெரிய காரணம் இருக்கு. மீரா, அவளை என்ன டென்ஷன் ஆக்க வேண்டாம்னு சொல்லு. ஓகே. மகா வா போலாம் வாங்க. திமிரு பிடிச்சது. அம்மா முத்தாரம்மா, முதல்ல இந்த வீட்ல சமைக்க போறேன். நீதான் எனக்கு துணையா இருக்கணும். அம்மா 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 உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கம்மா, நான் எடுத்துட்டு வந்து தரேன். நீங்க உங்க ரூமுக்கு போங்கம்மா. ரூமுக்கு போறதா? இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். உனக்கு இன்னைக்கு ரெஸ்ட் போ. ரெஸ்டா? வாழ்த்து சொல்லுவேன்னு பார்த்தா ஆன்னு வாயை பொளக்குற. அம்மா, மகாலட்சுமி அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா? நோ டென்ஷன், நான் பாத்துக்கிறேன். அம்மா, நான் காலையிலே கூப்பிட்டிருந்தேன், நீ எடுக்கலையே. கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, என்ன விஷயம்? அது எதுவும் இல்லம்மா, நல்ல விஷயம்தான். முதலா நான் இந்த வீட்ல சமைக்க போறேன். உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டாங்களா? அம்மா தாயே கொலுசு முத்தாரமா, அடுத்த திருவிழாக்கு நான் காளி வேஷம் போடுறேன். அம்மா, நீ என்ன பயமுறுத்தாதம்மா. சரி சரி, நல்ல விஷயம்தான். சரிம்மா, நேரமாகுது, நான் சமைக்க ஆரம்பிக்கணும். ஏய், உங்க பாட்டி சொல்லுவாங்க, சாப்பாடுங்கிறது வயித்த மட்டும் நிரப்புறதில்ல, மனசையும் நிரப்பணும். பார்த்து செய்டி. நான் யாருமா? உன்னோட வளர்ப்பாச்சே. வயித்தையும் மனசையும் மட்டும் இல்ல, வாசத்தால இந்த வீட்டையே நிரப்பி போடுறேன். போதுமா? அந்த கொலுச முத்தாரமா உனக்கு துணையா இருப்பா. நன்றி தாயே. அம்மா பாருங்கம்மா. சீதா, நீயா சமைக்க போற? ஆமா. நீ சமைச்சா செல்விக்கு வேலை போயிடும், பரவாயில்லையா? நல்லதுதானே. அம்மா, டெய்லி இட்லிய போட்டு குழப்புறாங்கல்ல. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு விடுதலை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். நீங்க என்னடானா இட்லிக்கே சப்போர்ட் பண்றிய? சீதா, சொன்னா கேளு, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை நான் டேஸ்டா சமைக்க மாட்டேன்னு யோசிக்கிறீங்களோ? டேஸ்டுக்கு நான் கேரண்டி, தாராளமா நம்பலாம். அம்மா அம்மா இரு சொல்லுங்க. இரு, இங்க பாரு சீதா, இந்த வீட்ல எல்லாருமே மகாலட்சுமி ஆளுங்க தான்.
யாரு பார்த்தாலும் செல்விக்கு தான் பிரச்சனை. யாராவது பார்த்தா தானே பிரச்சனை. ஆமா, அப்போ யாரும் பார்க்காம நீங்க பாத்துக்கோங்க. திமிர் தான் உனக்கு. என்னையே காவலுக்கு இருக்க சொல்றியா? ப்ளீஸ், எனக்காக ஒரு நல்ல டேஸ்டான புட்டுக்காக இத கூட பண்ண மாட்டியலா? சரி, புட்டா பண்ண போற? ஆமா. அது சரி, புட்டு பண்ண தெரியுமா உனக்கு? பண்ண தெரியுமாவா? வேற லெவல்ல பண்ணுவேன். எப்படியோ செல்வி வேலை போக போகுது. அம்மா என்னம்மா? சரி சரி, பக்கத்துல இருந்து கத்துக்க. யாரும் வராம நான் பாத்துக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. வராங்க வராங்க. அக்கா. இது பாருங்க, சும்மா அரட்டை அடிக்காம டேப்லெட்டை போட்டு ரெஸ்ட் எடுங்க. என்னன்னு டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒண்ணு இல்ல, நார்மல் ஃபீவர் தான். நீ சாப்பிட்டியா? இல்லன்னு. வா சாப்பிடலாம். செல்வி, செல்வி, என்ன சமைச்சு வச்சிருக்க? ஏய், என்ன சமைச்சு வச்சிருக்கேன்னு கேக்குறேன்ல? அக்கா, புட்டு பண்ணிருக்கேன்னு சொல்லுங்கக்கா. ஏன், உனக்கு வாய் இல்லையா? உன்னால சொல்ல முடியாதா? இல்லம்மா, அது வந்து என்ன அது வந்து இது வந்துன்னு நீ புட்ட சொதப்பிட்ட, அப்படிதானே? வா. உனக்கு செய்ய தெரியாததெல்லாம் ஏண்டி செய்யற? வழக்கம் போல இட்லி தோசைன்னு ஏதாவது செஞ்சு தொலைய வேண்டியதானே? அக்கா, முதல்ல எனக்கு போடுங்க. எப்படி இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். செல்வி, முதல்ல அவளுக்கு கொடுத்து அனுப்பு. சும்மா தோணன்னு. செல்வி அக்கா, டேஸ்ட் சும்மா அல்லுது. செல்வி, நீயா சமைச்ச? இவ்ளோ டேஸ்டா இருக்கு, எப்படி? அம்மா நல்லா இருக்கம்மா. நான் தாங்கம்மா சமைச்சேன். ஏய், நல்லா இருக்குன்னு தானே சொல்றாங்க. எதுக்கு இப்படி தடுமாறுற? நிஜமாவே சூப்பரா இருக்கு.
செல்வி மொபைல் வீடியோ பார்த்து சமைச்சியா? சூப்பரா இருக்கு. சரிங்கம்மா சரிங்கம்மா. என்ன இது? எம்ப்ராய்டரி. இது கூட தெரியுமா? என்ன தெரியாதுன்னு கேளுங்க. டெய்லரிங்க கத்துக்கிட்டேன், கூடவே எம்ப்ராய்டரியும் கத்து கொடுத்தாங்க, அதையும் கத்துக்கிட்டேன். ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாம போற மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? ஏதோ இருக்கே. சொல்லலாமா வேண்டாமா? சொல்லலாமே. என்ன என்ன சொல்லலாம்? சொல்ல வந்தத சொல்லலாம். நான் ஒன்னும் சொல்ல வரல. அப்படியா? ஆமா. இங்க என்னமோ சிக்கி இருக்கு, எடுத்து விடுங்க. நான் எப்படி எடுத்து விடுறது? சிக்கி இருக்கிறது எனக்கு இல்ல, உங்களுக்கு. ஓ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன என்ன சிக்கி இருக்கு? ஏதோ வார்த்தை இங்கன வரைக்கும் வந்தது, இதுக்கு மேல வராம சிக்கிட்டு நிக்குது. சொல்லிட்டு தான் போங்களேன். இங்க பாருங்க, உங்க சித்தி கிட்ட எல்லாம் நான் போட்டு கொடுக்க மாட்டேன். தைரியமா சொல்லலாம், என்ன நம்புங்க. ப்ராமிஸ். நீயா கற்பனை பண்ணிக்காத. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படி எல்லாம்? உன் கற்பனை தானே, உனக்கு தானே தெரியும். நான் கற்பனை பண்ணதா? நீங்க தானே கற்பனை பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு தானே தெரியும். என்னன்னதா சொல்லுங்க. ஹலோ பாஸ், சும்மா எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிறாதீங்க, எடுத்து விடுங்க. பொட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லாமா? இல்ல அத வேற மாதிரி எடுத்துக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டானா? இல்ல வேண்டாம். பாஸ், உள்ளே வச்சுக்கிருந்தா வயிறு வீங்கி வலி எடுக்கும். கொட்டிட்டு போங்க. செல்வி. ஐயா. ஐயா. எனக்கு பிடிச்ச மாதிரியே புட்டு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயா, அத நான் பண்ணலங்க ஐயா, அத உங்களுக்காக சீதாம்மா பண்ணது. எனக்கு தெரியும். சீதாம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லுங்க ஐயா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரியே புட்டு டேஸ்டா இருந்துச்சு. நாங்க சொன்ன மாதிரியும் செய்வோம், சொல்லாத மாதிரியும் செய்வோம். இன்னொரு முறை எனக்காக இதை செஞ்சு மாட்டிக்க போற. ஐயா, அத நான் செய்யலங்க ஐயா. எனக்காக யாரும்
சித்தி கிட்ட மாட்டிக்கிறது எனக்கு பிடிக்காது. என்ன பாஸ், நான் மாட்டிக்கிட்டா உங்களுக்கு வருத்தமா? சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஐயா சத்தியமா எனக்கு எதுவும் புரியலங்க ஐயா. ஐயோ, எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு இது வரைக்கும் யாரும் சமைச்சதே இல்ல. என்னோட விருப்பத்தை கேட்டு எனக்காக புட்டு செஞ்சதுக்கு தேங்க்ஸ். இருக்கட்டும் பாஸ். ஐயா நீங்க என்கிட்ட தான் பேசுறீங்களா? எனக்கு குழப்பமா இருக்குதுங்க ஐயா. செல்வி, சொல்ல வந்ததை சொல்லிடணும். சொல்லாம இங்க வச்சிருந்தா வயிறு வலிக்கும். ஐயா சத்தியமா எனக்கு புரியலையா. அப்போ இத மறந்துரு. ஓகே பாஸ், தங்களோட அவார்டுக்கு நன்றி. ஞாபகமா மறக்காம வச்சுப்பேன். ஐயோ. என்ன ஐயா என்ன பாராட்டிட்டு போறாரு? நீங்க தானம்மா கஷ்டப்பட்டு சமைச்சீங்க. ஐயோ அக்கா, அவங்க பாராட்டினது உங்களை இல்ல, என்னைய. அப்படியாம்மா? ஆமா, வேலைய பாருங்க. சரிங்கம்மா.